ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு மொட்டை போடலாமா வேண்டாமா, போடுறனால அட்வான்டேஜ் எதுவும் இருக்குதா இல்லை டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் ஆக்சுவலி மொட்டை போடுறதுக்கான ரெண்டு மெயினான ரீசன். ஒன்று ரிலீஜியனுக்காக போடுவோம். ரெண்டாவது விஷயம், மொட்டை போட்டால் முடி நிறைய வளரும் அப்படிங்கிறதுக்காக போடுவாங்க. ஸோ இந்த ரெண்டாவது விஷயத்துக்கு நான் ஆன்சர் சொல்ல விரும்புகிறேன். மொட்டை போட்டால் முடி அதிகமாக வளருமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் 200% நோ தான். இப்போ ஆக்சுவலி இந்த மொட்டை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு சில டாக்டர் போடுங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சில டாக்டர் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்சுவலி மொட்டை போடுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஆக்சுவலி இன்ஃபெக்ஷன் அதிகமாக அவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் மெயினாக எங்கே அப்படின்னா பிரெயினில். ஏன்னா மொட்டை போடும்போது குழந்தை ஆக்டிவாக இருந்துச்சுன்னா தலையை ஆட்டும், இன்ஜுரி லைட்டாக இருந்துச்சுனாலும் உடனே இன்ஃபெக்ஷன் பிரெயினுக்கு போயிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு பிரெயினில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அது எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா, ஃபிட்ஸ் ஆகும், ஃபீவர், ஆக்டிவிட்டி டல்லாக, வாமிட்டிங்கோட ப்ரெசென்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலி முடி வளர்கிறதுக்காக மொட்டை போடணுமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் அப்படி நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஒரு சில குழந்தை பிறக்கும்போது முடி கம்மியாக இருக்கும், ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ அவங்க வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய அடர்த்தியான முடி தன்னால் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ மொட்டை போட்டு தான் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம், பிறக்கும்போது இருக்கிற அந்த டேண்ட்ரஃப் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வளர வளர தன்னால் சரியாயிடும். ஸோ இதுக்காக நீங்கள் மொட்டை போடணுமான்னு கேட்டால் ஆன்சர் கண்டிப்பாக நோ. இப்போ ரிலீஜியனுக்காக நான் மொட்டை போடணும் சார், அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலீஜியனுக்காக நீங்கள் மொட்டை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போடலாம். ஆனால் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைக்கு நான் சொல்ல போகிற விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இன்ஃபெக்ஷன் எப்படி வருது, லைட்டாக அவங்க ஆடிச்சுன்னா கீரல் விழுந்துடும், அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறது. ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ரிலீஜியனுக்காக நீங்கள் மொட்டை போட்டுற போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளேடு இருக்கட்டும். ஒரு ரெண்டாவது விஷயம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பார்பர் இருக்கட்டும். மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குழந்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற கண்டிஷனில் இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை நல்லா தூங்கிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக டைம் எடுத்து பார்பர்கிட்ட நீங்கள் சொல்லணும், டைம் எடுத்து மொட்டை போட சொல்லி. எந்த ஒரு மைனர் இன்ஜுரியும் வராத அளவுக்கு மொட்டை போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி போடும்போது அவங்களுக்கு இன்ஜுரி இல்லை அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வர்றதையும் நம்ம தவிர்க்கலாம். இது மட்டும் அல்லாமல் மொட்டை போடுறது எப்படி இன்ஜுரி இல்லாமல் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ மொட்டை போட்டதுக்கு பிறகும் அந்த குழந்தைய நம்ம மானிட்டர் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் என்னுடைய கிளினிக்கில் பர்சனலாகவே நான் பார்த்துருக்குறேன். என்ன அப்படின்னா, மொட்டை போட்டதுமே ஒரு கொஞ்ச நாள் கழித்து குழந்தை ஃபீவர், ஃபிட்ஸு, வாமிட்டிங் இந்த மாதிரி அவங்க என்னுடைய கிளினிக்கு வந்திருக்குறாங்க. அது நான் நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. மொட்டை போடும்போது லைட்டாக சின்னதாக இன்ஜுரியெல்லாம் நடந்திருக்குது. ஸோ அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ளே இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு நீங்கள் மொட்டை போடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இன்ஜுரி வராமல் ப்ரிவென்ட் பண்ணுங்கள். அந்த குழந்தை மொட்டை போட்டதுக்கு பிறகும் ஃபீவர் எதுவும் இருக்குதா, இல்லை பேபியோட ஆக்டிவிட்டி எதுவும் சேஞ்சஸ் இருக்குதா. மெயினாக ஆக்டிவிட்டினா ரொம்ப இரிட்டபிளாகவும் இருப்பாங்க, இல்லைனா டல்லாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடனே நோட் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் நாளைக்குள்ளே நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நியர்பை டாக்டர் இல்லைனா பீடியாட்ரிஷியன் கிட்ட காமிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த டிசீஸ் ஆக்சுவலி ரொம்ப டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியாக உடனே கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். முடி வளர்கிறதுக்காக மொட்டை போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரிலீஜியனுக்காக நீங்கள் மொட்டை போட போகிறீங்க அப்படின்னா எந்த மாதத்தில் நீங்கள் போடணுமோ அந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பேபி சேஃபாக இருக்கணும். அதுக்கேற்ற ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதாவது பேபியை நல்லா தூக்கத்தில் அப்புறம் பண்ணும்போது நல்ல ஒரு புதுசான ஒரு பிளேடு, ப்ளஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பார்பர், ப்ளஸ் குழந்தை ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 5 to 7 டேஸ்க்கு எதுவும் ஃபீவர் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபியை கொஞ்சம் மானிட்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் மொட்டை போட்டிங்கன்னா அவங்களுக்கு சொன்ன அந்த இன்ஃபெக்ஷன், பிரெயினில் வர இன்ஃபெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத கூட நம்ம ஈஸியாக முன்னாடியே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய குழந்தை யாருக்காவது மொட்டை போடுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்கட்டும்.